வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் இயங்கி வரும் தினம்தோறும் அன்னதானம் வழங்கும் சமையல் கூடத்தில் புதுவை முதல்வரின் பாராளுமன்ற செயலர் திரு ஜான்குமார் அவர்கள் உணவின் தரம் குறித்து பொதுமக்கள் மற்றும் சமையல் கலைஞர்களிடம் கேட்டறிந்தார். புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் தினமும் மதிய வேளையில் அறுசுவை சைவ மற்றும் அசைவ உணவுகள் பொதுமக்களுக்கு பரிமாறப்பட்டு வருகிறது. இந்த இலவச அன்னதான திட்டத்தை தொழிலதிபர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்பு துவக்கி வைத்தார். பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ள இந்த அன்னதான திட்டத்திற்கு மேலும் மெருகேற்றும் வகையில் புதுச்சேரி முதல்வரின் பாராளுமன்ற செயலர் திரு ஜான்குமார் எம்எல்ஏ அவர்கள் பல்வேறு ஆலோசனைகளை வழங்கி வருகிறார். தினமும் சமையல் கூடத்திற்கு சென்று சமையல் செய்யும் பொருட்களின் தரம், அளவு மற்றும் சமையல் கலைஞர்களின் திறமை குறித்து ஆய்வு செய்வதை வழக்கமாக கொண்டுள்ளார். பொதுமக்களுக்கு நல்ல சுவை மிகுந்த உணவை தருவதற்காக வேண்டி இந்த சேவைகளை செய்து வருவதாக தெரிவிக்கும் அவர், இந்த அன்னதான திட்டத்திற்கு வழிவகை செய்த தொழிலதிபர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களை பெரிதும் பாராட்டினார். அதன் ஒரு பகுதியாக இன்று புதுச்சேரி முதல்வரின் பாராளுமன்ற செயலர் திரு ஜான்குமார் எம்எல்ஏ மற்றும் நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ரிச்சர்ட் ஜான்குமார் ஆகியோர் இலவச அன்னதான மைய சமையல் கூடத்தில் உணவின் தரம் குறித்து ஆலோசனை வழங்கினர். பொதுமக்களுக்கு வழங்கும் இலவச அன்னதான உணவானது சுவை மிகுந்ததாக இருக்க வேண்டும் என்றும் ஒருபோதும் உணவின் தரம் குறையக்கூடாது என்றும் சமையல் கலைஞர்களிடம் கேட்டுக் கொண்டனர். டெய்லி போடுறாங்க. Just break my heart. What do you feel? Chasing the feelings from ghosts in the sky. I hope they don't mind. I need you near. Something to hold someone I can call mine. Please don't break my heart. Just break my heart. எதிர்வரும் 5ஆம் தேதி காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜான்குமார் அவர்களின் பிறந்தநாள் விழா அவரது ஆதரவாளர்களால் கொண்டாடப்பட உள்ள நிலையில் நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட மணிமேகலை பள்ளி அருகில் அறுசுவை பிரியாணி விருந்து வழங்கப்பட்டது. புதுச்சேரி முதல்வரின் பாராளுமன்ற செயலரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஜான்குமார் அவர்களின் பிறந்தநாள் விழா வரும் 5ஆம் தேதி அவரது ஆதரவாளர்களால் சிறப்பாக கொண்டாடப்பட உள்ள நிலையில்
அவரது ஆதரவாளர்கள் பல்வேறு இடங்களில் அன்னதானம் மற்றும் பிரியாணி வழங்கி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக நெல்லித்தோப்பு தொகுதி பாஜக தலைவர் விஜயராஜ் ஏற்பாட்டில் புதுவை நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட மணிமேகலை பள்ளி அருகில் அறுசுவை சிக்கன் பிரியாணி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக புதுவை முதல்வரின் பாராளுமன்ற செயலரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஜான்குமார் அவர்கள் மற்றும் நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு சுமார் 500 நபர்களுக்கு அறுசுவை சிக்கன் பிரியாணி வழங்கினர். நிகழ்ச்சியின் போது தொகுதி பாஜக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் புதுச்சேரி முதல்வரின் பாராளுமன்ற செயலர் திரு ஜான்குமார் மற்றும் நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார் ஆகியோரின் ஆதரவாளர்கள், தொண்டர்கள் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் திரளாக உடனிருந்தனர். Just break my heart. புதுச்சேரி முதல்வரின் பாராளுமன்ற செயலர் திரு ஜான்குமார் அவர்களின் பிறந்தநாள் விழா வரும் 5ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட AFT மில் அருகே பொதுமக்களுக்கு அறுசுவை பிரியாணி வழங்கப்பட்டது. புதுச்சேரி முதல்வரின் பாராளுமன்ற செயலரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஜான்குமார் அவர்களின் பிறந்தநாள் விழா வரும் 5ஆம் தேதி அவரது ஆதரவாளர்களால் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட உள்ள நிலையில் தினம்தோறும் பல்வேறு பகுதிகளில் அறுசுவை பிரியாணி விருந்து வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட AFT மில் அருகே சுமார் 300 நபர்களுக்கு அறுசுவை பிரியாணி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக புதுவை முதல்வரின் பாராளுமன்ற செயலாளர் திரு ஜான்குமார் MLA மற்றும் நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு பிரியாணி, கொக்கோ-கோலா மற்றும் தண்ணீர் பாட்டில்களை வழங்கினர். உணவினை பெற்றுக்கொண்ட அப்பகுதி மக்கள் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜான்குமார் அவர்களை மனதார வாழ்த்தி சென்றனர். நிகழ்ச்சியின் போது நெல்லித்தோப்பு தொகுதி பாஜக தலைவர் விஜயராஜ் மற்றும் பாஜக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் புதுச்சேரி முதல்வரின் பாராளுமன்ற செயலாளர் திரு ஜான்குமார் அவர்களின் ஆதரவாளர்கள் திரளாக உடனிருந்தனர். Just break my heart. What do you feel? Chasing the feelings from ghosts in the sky. I hope they don't mind. I need you near. Something to hold someone I can call mine. Please don't break my heart.
மகாராஷ்டிரா மாநிலத்தில் நடைபெறும் வாள் சண்டை போட்டியில் பங்கேற்க செல்லும் வீரர்களை தொழிலதிபர் ரீகன் ஜான்குமார் வாழ்த்தி வழி அனுப்பி வைத்தார். 12 வயதிற்குட்பட்ட தேசிய மினி மற்றும் 10 வயதுக்குட்பட்ட சிறுவர் மற்றும் சிறுவர்களுக்கான தேசிய வாள் சண்டை போட்டி மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக்கில் வருகின்ற 5ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இப்போட்டியில் கலந்து கொள்ளும் நமது பாண்டிச்சேரி மாநில அணிகளை தொழிலதிபரும் ஏஜிக மற்றும் ஜேவிஆர் நெட்வொர்க் நிர்வாக இயக்குநருமான திரு ரீகன் ஜான்குமார் அவர்கள் வாழ்த்தி வழி அனுப்பி வைத்தார். அப்பொழுது சங்கத்தின் நிர்வாகிகள் உடனிருந்தனர். இத்தகவலை பாண்டிச்சேரி மாநில வாள் சண்டை சங்கத்தின் செயலாளர் பூபாலன் தெரிவித்தார். கொம்பாக்கம்பேட் புதுநகரில் ரூபாய் 17 லட்சம் மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கொம்பாக்கம்பேட் தொகுதிக்குட்பட்ட புதுநகர் பகுதியில் ஆதி திராவிடர் நலன் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் மூலம் ரூபாய் 17 லட்சம் மதிப்பீட்டில் புதிய சிமெண்ட் கான்கிரீட் சாலை அமைக்கும் பணி இன்று காலை தொடங்கப்பட்டது. இதில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சிவா கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன், செயற்பொறியாளர் பக்தவச்சலம், இளநிலை பொறியாளர் திருவருட் செல்வம் மற்றும் வில்லியனூர் திமுக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஜிப்மர் மருத்துவமனையில் 557 புதிய பணியிடங்களை உருவாக்கவும் நிரப்பவும் மத்திய சுகாதார அமைச்சகம் அனுமதி அளித்துள்ளது. ஜிப்மர் மருத்துவமனையில் புதிய மருத்துவ பணியிடங்களை அதிகரிக்க ஜிப்மர் நிர்வாகம் முடிவு செய்து அண்மையில் மத்திய சுகாதார அமைச்சகத்திற்கு கோப்பு அனுப்பியுள்ளது. மொத்தம் 947 பணியிடங்களை புதிதாக உருவாக்க கோப்பு அனுப்பப்பட்டதில் 557 பணியிடங்களை உருவாக்க மத்திய சுகாதார அமைச்சகம் அனுமதி அளித்துள்ளது. இதில் அதிகபட்சமாக 400 செவிலியர் அதிகாரி பணியிடங்களை உருவாக்க அனுமதி தந்துள்ளது. மேலும் 36 சீனியர் உள்ளிருப்பு மருத்துவர்கள் பணியிடங்களையும் 50 ஜூனியர் உள்ளிருப்பு மருத்துவர் பணியிடங்களையும் புதிதாக உருவாக்க அனுமதி அளித்துள்ளது. இருப்பினும் ஜிப்மர் நிர்வாகம் அனுப்பிய சில முக்கிய பணியிடங்கள் உருவாக்கத்திற்கு மத்திய சுகாதார அமைச்சகம் நிராகரித்தும் உள்ளது. பாகூர் அருள்மிகு ஸ்ரீ வேதாம்பிகை சமேத ஸ்ரீ மூலநாத சுவாமி ஆலயத்தில் தேர் திருவிழாவை முன்னிட்டு 2ஆம் நாள் உற்சவம் விழா வெகு விமர்சையான முறையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் பாகூர் பகுதியில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ வேதாம்பிகை சமேத ஸ்ரீ மூலநாத சுவாமி ஆலயம் உள்ளது. இந்த ஆலயமானது 1400 வருடங்களுக்கு பழமை வாய்ந்த திருக்கோயிலாக விளங்கி வருகின்றது. இக்கோவிலில் வருகின்ற 9ஆம் தேதி புதன்கிழமை காலை 6 மணி அளவில் திருத்தேரானது ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் மூலமாக தேரினை வடம் பிடித்து தேர் புறப்பாடு நடைபெறவுள்ள நிலையில் கடந்த 1ஆம் தேதி காலை 5 மணி அளவில் சன்னதி எதிரில் உள்ள கொடிமரத்திற்கு சிறப்பு அபிஷேகம் செய்து கொடி ஏற்றப்பட்டு விழாவானது தொடங்க ஆரம்பித்து நேற்று காலை 8 மணிக்கு ஸ்ரீ வேதாம்பிகை சமேத மூலநாத சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகமாக பால், தயிர், சந்தனம், விபூதி, பன்னீர், தேன், இளநீர், அபிஷேகத்தூள், பழ வகைகள் போன்ற வாசனை திரவியங்கள் மூலம் சிறப்பு திருமஞ்சனம் செய்யப்பட்டு தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாலை உற்சவ மூர்த்திகளாக விளங்கும் பஞ்சமூர்த்திகளுக்கு மலர்களால் சிறப்பு அலங்காரத்துடன் பூ பல்லாக்கில் வீதி புறப்பாடு செல்வதற்கு மகா தீபார்த்தனை நடைபெற்று சன்னதி மற்றும் வீதி புறப்பாடு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியின் ஏற்பாட்டினை வன்னியர் குலத்தோர் செய்திருந்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி சிவகுமார், ஆலய பணியாளர்கள் மற்றும் பாகூர் கிராமவாசிகள், இளைஞர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் காலியாக உள்ள 950க்கும் மேற்பட்ட பணியிடங்களை நிரப்பிட வலியுறுத்தி பொதுப்பணித்துறை தொழில்நுட்ப ஊழியர்கள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பொதுப்பணித்துறையில் 2005ஆம் ஆண்டு பணிக்கு அமர்த்தப்பட்ட MTS ஊழியர்களுக்கு ஏற்பட்ட ஊதிய இழப்புக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும். ஊழியர் பணி மறு கட்டமைப்பு 5.3.2 என்ற விகிதத்தில் அமலாக்கிடவும் 950க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை நிரப்பிட வலியுறுத்தி புதுச்சேரி பொதுப்பணித்துறை தொழில்நுட்ப ஊழியர்கள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகம் முன்பு நடைபெற்றது. சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் குணசேகரன் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பொதுப்பணித்துறை ஊழியர்கள் திரளாக கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பினார்கள். புதுச்சேரி மாநில பாஜக தலைவராக பொறுப்பேற்ற ராமலிங்கத்தை பாஜக அலுவலகத்தில் நிர்வாகிகள் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். புதுச்சேரி மாநில பாஜகவின் புதிய தலைவராக VP ராமலிங்கம் பதவியேற்றுக் கொண்டதை அடுத்து பாஜக தலைமை அலுவலகத்தில் தலைவராக
இன்று முறைப்படி பதவியேற்றுக் கொண்டார். புதிய தலைவர் வி.பி. ராமலிங்கத்தை பாராளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் பாஜக தலைவருமான செல்வ கணபதி மற்றும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் அவரை அழைத்து வந்து தலைவர் இருக்கையில் அமர வைத்து சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர். அவர்களை தொடர்ந்து பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள், கட்சி நிர்வாகிகள் பலர் புதிய தலைவர் வி.பி. ராமலிங்கத்திற்கு சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் பல்வேறு தொகுதிகளில் இருந்து வந்த பாஜக நிர்வாகிகள், முக்கிய தொழிலதிபர்கள் பாஜக தலைவர் வி.பி. ராமலிங்கத்திற்கு பொன்னாடை போற்றி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரியில் 6 பேர் சைபர் மோசடி கும்பலிடம் ரூபாய் 1.40 லட்சத்தை இழந்துள்ளனர். வெளியூரை சேர்ந்த பெண் ஒருவரின் கிரெடிட் கார்டில் இருந்து மர்ம நபர் 76,564 ரூபாய்க்கு அவரின் அனுமதியின்றி ஆன்லைனில் மொபைல் வாங்கி மோசடி செய்தார். தவளக்குப்பத்தை சேர்ந்த நபர் நியூசிலாந்து நாட்டில் வேலை இருப்பதாக பேஸ்புக்கில் வந்த விளம்பரத்தை பார்த்துள்ளார். பின் அதிலிருந்த மொபைல் எண்ணை தொடர்பு கொண்டபோது எதிர்முனையில் பேசிய மர்ம நபர் விசா மற்றும் வேலை அனுமதி கட்டணம் செலுத்தும்படி கூறியுள்ளார். இதையடுத்து 4,200 ரூபாய் அனுப்பி ஏமாந்தார். இதேபோல் லாஸ்பேட்டை சேர்ந்த பெண் 21,000, ரெட்டியார்பாளையம் நபர் 30,000, உருளையன்பேட்டை பெண் 5,699, சஞ்சீவி நகர் நபர் 3,000 என 6 பேர் மோசடி கும்பலிடம் 1,40,463 ரூபாயை ஏமாந்தனர். புகாரின் பேரில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.